வெட்டினரி கவுன்சிலிங்கோட 2வது ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னைக்கு ஆரம்பிக்க போகுது. வெட்டினரி கவுன்சிலிங்கில் வந்து ஆல்ரெடி 1வது ரவுண்டில் காலேஜில் சீட்டு கிடைச்சிருந்த மாணவர்கள் இப்போ வந்து அதாவது ஃபஸ்ட்டு சாய்ஸ் அவங்களுக்கு 1வது ரவுண்டில் கிடைக்காம போயிருந்தா அவங்களுக்கு வந்து வேற காலேஜில் மாறணும்னு நினச்சா அவங்க மாறிக்கலாம். அதுக்கான இன்டர்னல் கவுன்சிலிங்கும் இன்னையிலேருந்து ஆரம்பிக்க போகுது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரொம்ப முக்கியமாக சொல்ல போகணுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலில் வெளியாக இருந்தது, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த கால்நடை மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வில் 2வது ரவுண்டு கவுன்சிலிங்கோட சாய்ஸ் ஃபில்லிங்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கிறது அனைத்துமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் மாணவர்கள், அதாவது ஸ்பெஷல் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ் மேனு இந்த மாணவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம மற்றதை பார்க்கலாம். இங்கே பாருங்க, இன்டர்னல் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ஆன்லைன். அதாவது உங்களுக்கு 1வது ரவுண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி ஜாயின்டு கேண்டிடேட்ஸ் ஹூ டிட் நாட் கெட் தேர் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்டர் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ஸ்ட்ரீம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸே கிடைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதில் இந்த காலேஜ் சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கிடைக்காம மற்ற சாய்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா, அதாவது 4/10/2024 இன்னைக்கு ஈவினிங் 5 மணிலேருந்து 6/10/2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபில்லிங் ஆஃப் கேம்பஸ், நீங்கள் எந்த காலேஜுக்கு மாற நினைக்கிறீங்களோ அந்த காலேஜை வந்து நீங்கள் சாய்ஸில் கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கிறத தான் இங்கே தெளிவுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை கொடுத்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா 9/10/2024 அன்னைக்கு உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ், உங்களுக்கு எந்த காலேஜில் ரீஅலாட்மெண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்டர்னல் கவுன்சிலிங் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு காலேஜில் நீங்கள் சேர்ந்துட்டீங்க, அதுலேருந்து இன்னொரு காலேஜுக்கு மாறணும்னு நினைக்கிறீங்கிறது தான் இந்த இன்டர்னல் கவுன்சிலிங். இதை விட ரொம்ப முக்கியமானது இந்த முக்கியமான இந்த ஷெட்யூல் செகண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அகாடமிக் அண்ட் ஒகேஷனல் ஆன்லைன் 6/10/2024. இது வந்து பார்த்தீங்கன்னா 6/10/2024 இன்னைக்கு நடக்க போகிறது கிடையாது. 6/10/2024 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சு 9/10/2024 புதன்கிழமை ஈவினிங் கிடையாது, காலையில் 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. யாரை கூப்பிடுறாங்க, இதில் வந்து இந்த பிவிஎஸ் இன் ஏஹெச் படிப்புக்கு சீட்டு இருக்குது, அதில் யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் இன் வெயிட்டிங் லிஸ்ட் எக்ஸ்பர்ட் ஓசியை தவிர மற்ற மாணவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலந்தாய்வில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6/10/2024 9/10/2024 வரைக்கும் நடக்க போகிற கவுன்சிலிங்கில். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒகேஷனல் மாணவர்களில் பிசி, எம்பிசி, எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்கள் மட்டும்தான் கலந்துக்கலாம், அவங்களுக்கு மட்டும்தான் சீட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஓசி மட்டும் ஜென்ரலாக உள்ளதில் கலந்துக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இதில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கேம்பஸ் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து 6/10/2024 வந்து 9/10/2024 வரைக்கும் நடக்க போகுதுல்ல, அதுக்கப்புறம் அவங்களுக்கு 9/10/2024 அன்னைக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அலாட்மெண்ட்டும் வந்துடும், எந்த காலேஜில் சீட்டு கிடைச்சிருக்குன்னு வந்துடும். அப்புறம் 10/10/2024 அன்னைக்கு உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆஃப் சீட்டு அந்த ப்ரொவிஷனலாக வந்துடும். அதுக்கப்புறம் 22/10/2024 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. லாஸ்ட் டேட் ஆஃப் ஃபிசிக்கல் ரிப்போர்ட்டிங், அதுக்குள்ளே அவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இதை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். இப்போ இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியிலையும் கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. இப்போ அதுக்கு நம்ம ஜென்ரலாக பார்த்தா இப்போ ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து கலந்தாய்வு வந்து நடக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதாவது அவங்களுக்கும் கோர்ஸ் சேஞ்சிங் ஆப்ஷன் இருக்குது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4/10/2024 ஈவினிங் 5 மணிலேருந்து 6/10/2024 ஈவினிங் 5 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து, அதாவது யார் ஆல்ரெடி ஜாயின்டு இன் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, நீங்கள் சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் கேம்பஸ் வந்து 4/10/2024 6/10/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 9/10/2024 அன்றைக்கி அவங்களுக்கு அந்த காலேஜ் எதில் சீட்டு வந்து சேஞ்சிங்கில் அவங்களுக்கு வேறு காலேஜ் ஆசைப்படுறாங்கல்ல, அதில் எது கிடச்சிருக்குங்கிறது தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னும் சில மாணவர்களுக்கு அந்த இதில் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் செகண்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்டு 7.5 கவர்மெண்ட் கோட்டாவில் அதில் வந்து 4/10/2024 6/10/2024 வரைக்கும் நடக்க போகுது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில்ட்ரன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனில் பிவிஎஸ் அண்ட் ஏஜ் படிப்புக்கு வெயிட்டிங் லிஸ்ட் 1லேருந்து வெயிட்டிங் லிஸ்ட் 5 வரை இருக்கக்கூடிய, அதாவது சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ்மேனில் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மாணவர்கள் கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து பிசிஎம், அதாவது வந்து ரேங்க் லிஸ்ட்டில் பிசிஎம் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 7.5ல் அந்த 192லேருந்து 170 வரைக்கும் 1வது ரேங்க்லேருந்து 1260 ரேங்க் வரைக்கும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 1வது ரேங்க்லேருந்து 1201 ரேங்க் வரைக்கும் கலந்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. இது 9/10/2024 என்ன காலேஜில் சீட்டு கிடச்சிருக்குன்னு தெரிஞ்சிடும். 22/10/2024 அவங்க காலேஜில் போய் சேரணுங்கிறது நியூஸ். ஸோ இதுதான் கொடுக்கப்பட்ட தகவல். இந்த தகவலின் அடிப்படையில் மாணவர்கள் எல்லாத்தையும் செயல்படுங்க. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் பதில் அளிக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய்.